கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே இயேசுவோடு நேரம் என்று சொல்லி இந்த லைவ் வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிகச்சரிகிறேன். It gives me a great joy to see you through this live video. Hallelujah. ஒவ்வொரு வேளைக்கிழமையும் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அந்த வசனம் வெளிப்படும்படியாக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். அன்போம் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இது உம்முடைய நேரம், ஜனங்களை தொடுகிற நேரம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் கிரியை செய்கிற நேரத்துக்காக நன்றி. எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொரு வேளைக்கிழமையும் சத்திய வசனங்கள் மூலமாய் ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கடந்த சில மாதங்களாக விசுவாசத்தை பற்றி ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அன்பானவர்களே, to whom God will not forsake, யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்ற அந்த தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். அன்பானவர்கள், நல்லா கவனிங்க. நம்ம வாழக்கூடிய உலகம் நம்மை கைவிடக்கூடிய உலகம். நம்ம வாழக்கூடிய ஜனங்கள் நம்மை கைவிடப்படுகிற ஜனங்களா இருக்கிறாங்க. நம்ம இருக்கிற நண்பர்கள் ஒரு நாளில் நம்மை கைவிட்டுருவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவரை நம்புகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை தேவன் விடவே மாட்டார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், வியாதி நிமித்தமாய் நம்ம கைவிடப்பட்டிருக்கலாம், போராட்டத்தின் நிமித்தமா நம்ம கைவிடப்பட்டிருக்கலாம், அவமானத்தின் நிமித்தமாய் கைவிடப்பட்டிருக்கலாம், கடன் நிமித்தமாய் நம்ம கைவிடப்பட்டிருக்கலாம். எப்படி சூழ்நிலையா இருந்தாலும் இந்த சத்திய வசனங்களை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை கைவிடாம அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? அவர் கையை பிடித்து நம்மை நடத்தக்கூடியவரா இருக்கிறார். வேதத்துல கூட பாருங்க, சில காலகட்டத்துல, சில சமூகமான நேரத்துல, சில சிச்சுவேஷன் டைம்ல, சர்க்கம்ஸ்டன்ஸ்ல சில ஜனங்களை எல்லாம் கைவிட்டார்கள் என்று வேதத்துல பல சூழ்நிலை. உதாரணமா 1 சாமுவேல் 30 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, தாவீது அந்த சிக்லாவை விட்டு போகும்போதோ ஒரு எகிப்தியனை அந்த இடத்துல அவன் கண்டுபிடிக்கும் போது அவன் சொல்றான், என் எஜுமா நான் வியாதி படுக்க இருக்கும்போது என்னை கைவிட்டான் என்று 14 வசனத்துல சொல்றான். அன்பானவர்களே, எனவே ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்கள். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார்? நல்லா கவனிங்க. ஒரு வேதத்திலிருந்து ஒரு 5 காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். நம்பர் 1, முதலாவதாக உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை பார்க்கும் போது, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிக்கிறவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான அன்பானவர், அவர் சத்தம்னு சொன்னா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களே ஆண்டவர் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் கைவிடவே மாட்டார். அன்பானவர்களே, அவருடைய வார்த்தையை அன்பாய் கேளுங்க, அவருடைய வார்த்தையை தைரியமாய் கேளுங்க, அவருடைய வார்த்தையை உற்சாகமாய் கேளுங்க, அவர் வார்த்தையை எச்சரிப்பாய் கேளுங்க. அந்த வார்த்தையை கேட்டு நம்ம கீழ்ப்படியும் போதோ நம்மை ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் மரணம் போல படுக்க வந்தா கூட ஆண்டவர் கைவிட மாட்டார் என்பதை உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லேலூயா. எனவே அவர் ஆண்டவர் சொல்லும் போதோ பயத்தோட, இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கும் போதோ ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஜபத்துக்கு முக்கியத்துவம். வசனம் வரும்போது நிறைய மியூசிஷியன், நிறைய விசுவாசிங்க போன் எடுத்துட்டு போறது அசட்ட பண்ணாதீங்க. ஒரு காலம் வரும்போது நீங்க கைவிடப்பட்டு விடுவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னை தேடுக, என்ன என் வசனத்துக்கு கீழ்ப்படிக்கிறவர்களை நான் கைவிடவே மாட்டேன்றாரு. வேதத்துல பாருங்க, யோவான் 1:1 ஆண்டுடைய வசனம் தான் கடவுள், கடவுள் தான் வசனமா இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி. எனவே அந்த வசனத்தை ஊழியக்காரர்கள், உண்மையாய் ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பாருங்க, வசனத்தை நம்பாதனால பிரசங்கம் பண்றாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு சொல்ற, எந்த அளவுக்கு வசனத்தை படிக்கிறீர்களோ, தியானிக்கிறீர்களோ, யோசிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்களோட கூட இருப்பார். உலகம் இல்லைன்னா கூட ஆண்டவர் உங்களோட இருந்து உங்களை கைவிடாது இருப்பார். நம்பர் 1, முதலாவதாக வசனத்துக்கு நடுங்குகிறவர், வசனத்துக்கு கீழ்ப்படியவர்களே ஆண்டவர் கைவிட மாட்டார். 2வது அன்பானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்துல, நீதிமானை அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாமே நீதிமானா, சபைக்கு போறது எல்லாமே நீதிமானா? யோசித்து பாருங்க. வேதத்துல அருமையாய் சொல்லப்படுகிறது, ரத்தத்தினால கழுவப்படுகிறவர்கள் நீதிமான்கள், விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்று வேதத்துல அருமையாய் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அவருடைய நீதிமானாய் நம்ம மாறணும். அன்பானவர்களே,
ஒரு வீடியோல கூட நான் சொல்லியிருக்கிறேன், விசுவாசி என்பது படி, பரிசுத்தவானாய் மாறுகிறது 2வது படி, 3வது படி நீதிமானாய் மாற வேண்டும், நீதியாய் நடக்கணும். இன்னைக்கு பாருங்க, நீதிமானா இருக்கிறதுல எப்படி நான் வாழ்றாங்க, பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறதோ, பணத்தை வட்டிக்கு வாங்குறதோ, பல ரீதியில நீதிமானா இல்லாத போடுறாங்க. எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல யார் நீதிமான் என்பதை ஆண்டவருடைய வசனம் சொல்லி, நீதிமொழி புத்தகத்தை 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, நீதிமான் சுகமா இருப்பான், நீதிமான் செழித்திருப்பான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லி. எனவே நீதியாய் வாழ, உண்மையாய் வாழ பிரயாச பண்ணுங்க, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக அன்பானவர்களே, அதே 37ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் சொல்கிறது, தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்று சொன்னாலே பரிசுத்தம், சபை என்று சொன்னாலே பரிசுத்தம், நம்முடைய தேவன் என்று சொன்னாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே, பரிசுத்தமாய் வாழ்ந்த தெய்வன், காட்டி வாழ்ந்து நிரூபித்து போன தேவன். ஆமென். கிறிஸ்தவத்துடைய அஸ்திபாரமே பரிசுத்தம், தொடக்கமே பரிசுத்தம். ஹல்லேலூயா. வேதம் சொல்ல பரிசுத்தமானாய் நாம் மாற வேண்டும். அன்பானவர்களே, விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்தமானாய் மாற வேண்டும் என்பது எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்க. விசுவாசி நிலைமை போதாது, பரிசுத்தவான், பரிசுத்த வாட்டிகள் என்று அந்த பேரிட வேண்டும். வேதத்தில் ஒரு பகுதிங்க சொல்லுகிறது, பாடலா கூட பாருங்க, இதோ பரிசுத்த கூட்ட நடுவில் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்ல. பிசாசிக்கு ஒரு எந்த ஊழியக்காரனை பார்த்தா நடுக்க வரனா, பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள். எனவே இந்த செய்தியை பார்க்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தமாய் இருக்கிறவனை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 4, நாலாவதாக பாருங்க அன்பானவர்களே, சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை சொல்லுகிறது, தம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தேடுகிறேன்னு சொன்னால், ஜெபிக்கிறவர்கள் சொல்லலாம், எந்த அளவுக்கு அதிகாலையில் அவரை தேடுங்கள், இருட்டோடு எழுந்து தேடுங்கள். எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறோமோ, ஜபத்துல, ஊழியத்துல, சபையில தேடி தேடி, எத்தனையோ விசுவாசி பாருங்க, கடவுளை தேடி போய் ஏனாதானமா போவாங்க, இஷ்ட பிரகாரமா போவாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, தம்மை தேடுகிறவர்கள், உணர்வு ஏசாயால சொல்லப்படுகிறது, தம்மை உண்மையாய் தேடுகிறவர்கள். அல்லேலூயா. உண்மையாய் ஜபத்துல தேடுங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல தானியேல் சொல்ற, ஜபத்துல அவரை நான் தேடினேன் என்று சொல்றாரு. நிறைய ஜபிங்க அன்பானவர்கள், ஜபிக்கிறவர்களை, தேடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. விசுவாசி என்று சொன்னா யார்? ஜபிக்கிறவர்கள், உபவாசித்து ஜபிக்கிறவர்கள், விசுவாசத்துல ஜபிக்கிறவர்கள், பொருத்தனை செய்து ஜபிக்கிறவர்கள், ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கிறவர்கள், ஆவில நிறைந்து ஜபிக்கிறவர்கள், அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவர்கள், யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள், ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்கள். அன்பானவர்களே, எனவே அவரை தேட ஒப்பு கொடுங்க. நம்பர் 5, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். வேதத்துல நம்ம ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, 1 பேதுருவின் புத்தகம் 2, 9, 10 வசனங்களை பாருங்க. தம்முடைய ஜனங்களை அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்கள், உலகத்துல எத்தனையோ ஜனங்க இருக்குது, எத்தனையோ பாஷை இருக்குது. அவருடைய ஜனம், அவருடைய ஜனமா இருக்கிறோமா யோசித்து பாருங்க. உபாகம் 33 கூட சொல்லி, இஸ்ரவேலே, அவருடைய ஜனமே, நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுங்க. எனவே அவருடைய பிள்ளையா இருங்க, அவருடைய ஜனமா இருங்க. ஆண்டவருடைய வசனம் அநேக இடத்துல சொல்லுது, இவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவருடைய தேவனா இருப்பேன். ஆமென். அவருடைய ஜனம் நிறைய தைரியமாய் சொல்லணும். எந்த சூழ்நிலை, நான் அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளை, அவருடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் போதோ தேவன் நிச்சயமா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். உங்களை கைவிட மாட்டார், உங்க குடும்பத்தை கைவிட மாட்டார், உங்க கணவனை கைவிட மாட்டார், உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டார், உங்க வியாபாரத்தை கைவிட மாட்டார், உங்க ஊழியத்தை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. God will never forsake you. ஆமென். இந்த வார்த்தையோடு கூட விசுவாசமா நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். பலவீனமா நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய அற்புதம், கர்த்தருடைய வசனம் இந்த வீடியோ மூலமாய் கடவுள் கிரியை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
ஆண்டவரே, நாங்கள் உம்மால கைவிடப்பட்டிருப்போமானா எங்களுடைய வாழ்க்கை நல்ல பரிதாக, எங்களுடைய வாழ்க்கை நல்ல பரிதாகமாய் மாறிவிடப்பா. ஆண்டவரே, எங்களை நீர் கைவிட மாற்றி புலம்பல் 3:30 சொல்லுகிறது, இவர் எங்களை கைவிடவே மாட்டார் என்ற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, உம்மை நம்புகிறோம், உம்மை தேடுகிறோம், நீதியாய் வாழுகிறோம், பரிசுத்தமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனம் என்பதை மறந்து போக மாட்டோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும், வியாதியின் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும், இப்பொழுது இறங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும், சுகம் அடையட்டும், பிபி நார்மலுக்கு வரட்டும், சுகர் நார்மலுக்கு வரட்டும். ஆண்டவரே, இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், பயம் விலகட்டும், பயம் விலகட்டும், சாபங்கள் நிர்மூலமாகி போகட்டும். எந்தெந்த குடும்பத்தில் பிசாசின் கிரியைகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், பொல்லாத ஆவிய விலகு இயேசுவின் நாமத்தில், பொல்லாத ஆவிய விலகு இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. கர்த்தருடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கைவிடாத நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் உண்மையா, இன்னும் உத்தமமாய் உமக்கு சேவை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இதை பார்த்த கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும், நன்மை கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய யூடியூப் சேனல்ல அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருப்பதாக. God bless you all. God bless you all. Amen.